ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே நிறைய இடங்கள்ல ஒரு வேர்டு சரளமாக யூஸ் பண்ணுவோம். சகஜமாக என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாருமே சகஜமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஹாய், ஐ எம் டாக்டர் ஸ்ரீதேவி, அ ஃபேமிலி டைனமிக் கோச். ஆமாங்க, இது இம்பாசிபிள், முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையிலேயே கொஞ்சம் அதை பிரித்து படித்து பாருங்க. ஐ ஆம் பாசிபிள் அப்படின்னு இருக்கும். அந்த ஐஎம் அதை தனித்தனியாக பிரிச்சுட்டு சிங்கிள் வேர்டாக போட்டு பாருங்கள். இம்பாசிபிள் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆம் பாசிபிள். ஸோ என்னால் முடியவே முடியாதுன்னு நினைக்கிற விஷயங்களை கூட நான் பாசிபிளாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டி அந்த இம்பாசிபிள்ங்கிற வேர்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இது எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியும்? இம்பாசிபிள் நீங்கள் எங்கெங்கே சொல்கிறீங்களோ அத்தனை இடத்துல ஐ எம் பாசிபிள் சொல்லி பாருங்களேன். நல்லா தான் இருக்கும், கேட்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லாதீங்க, செயலும் செய்ய முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய எமோஷன்ஸை என்னால் முடியவே முடியாது, இனிமேல் சேர்ந்து வாழவே முடியாது, இந்த ஹஸ்பண்டோடையோ இல்லை அந்த ஒய்ஃபோடையோ என்னால் இருக்கவே முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பதிலாக ஐ ஆம் பாசிபிள் அப்படின்னு கூலாக சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷனே மாறும். அங்கே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் சான்சஸ் நமக்கு கிடைக்காம இருக்கிற இடத்துல ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, அந்த மாதிரி சான்சஸ் நம்ம கையில் கிடைக்கும். வி கேன் சூஸ் தட். ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு இம்பாசிபிளை ஐ ஆம் பாசிபிளாக மாற்றிக்க முடியும். அதே மாதிரி நிறைய இடங்களில் படிக்கிற குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னால் படிக்க முடியாது, நான் எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டேன், எனக்கு முடியாது, இம்பாசிபிள், இட்ஸ் இம்பாசிபிள்னு சொல்கிற இடத்துல ஐ ஆம் பாசிபிள்னு சொல்லி பாருங்கள். எப்படி படித்தா நான் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் ஃபெயில் மார்க் வாங்கிடுவேன், ஜஸ்ட் பாஸ் கூட வாங்க மாட்டேன் அப்படின்னால இது இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்க ஐ ஆம் பாசிபிள்னு நினச்சிங்கன்னா உங்கள் முன்னாடி 3 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆப்ஷன் ஏ, அட்லீஸ்ட் ஜஸ்ட் பாஸாவது நான் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு நான் என்ன பண்ணலாம், எப்படி படிக்கலாம், ஜஸ்ட் 1 வேர்டு மட்டுமாவது படிச்சுட்டு போகலாம், அந்த மாதிரி. ஆப்ஷன் பி, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு என்னோடய கெஜெட்ஸ் டைமாக இருக்கட்டும், மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, தூங்குறதுலாம் கொஞ்சம் அங்கங்கே இருந்து அதுக்கெலாம் டைம் எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கெலாம் நான் படிக்க கொடுத்தா என்ன, ஒய் கான்ட் ஐ கிவ் தட் டைம் டு ஸ்டடீஸ், அப்போது இட்ஸ் பாசிபிளாக சான்ஸ் இருக்குது. நான் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி, எனக்கு தெரியல அல்லது எனக்கு புரியல, ஏதாவது டியூட்டரோட ஹெல்ப் எடுத்துக்கலாம், யாராவது டியூஷன் டீச்சர் வச்சுட்டு நான் அதை புரிஞ்சுட்டு படிக்க போகிறேன். இந்த ஒரு 1 இயர் ஆர் 2 இயர், 10th, 11th, 12th 3 இயர்ஸ், இந்த 3 இயர்ஸ் மட்டும்தான் என் லைஃப்பை மாற்ற போகிற கேம் சேஞ்சராக இருக்க போகுது என் லைஃப்பில். ஸோ தட் இம்பாசிபிளை நான் ஐ ஆம் பாசிபிளாக மாற்றி படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்களே முடிவு எடுத்திங்கன்னா உங்கள் முன்னாடி 3 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாஸில் வரணுமா, நல்ல மார்க் வாங்கணுமா, ஃபஸ்ட்டில் டாப்பரில் வரணுமாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. இதே மாதிரி தான் லைஃப்லையும் நிறையா பேர் நம்மளால் இருக்கவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இம்பாசிபிலிட்டி, இதுக்கு மேலே முடியாது, அவ்வளோதான், என்னோடய த்ரெஷோல்டு இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்பௌஸுமே ஐ ஆம் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நம்பர் 1, ஓகே இவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள ஆஸ் இட் இஸ் அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். நம்பர் 2, அவங்கள்ட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்மளால் வாழ்க்கையை ரன் பண்ண முடியும். நம்பர் 3, ஓகே அவங்களுடைய ட்ரிகர் பாயிண்ட் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நாம காரணமான செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம். எப்போ நீங்கள் இம்பாசிபிளை ஐ ஆம் பாசிபிளை கன்வெர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஒரு 3 ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம முன்னாடி ஏபிசின்னு டிஸ்பிளே ஆகும். மினிமம் 2வது டிஸ்பிளே ஆகும். அதில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். இல்லைன்னா கோவத்தில் வயிறு அப்படியே நமக்கு கபகபன்னு வயிறு எரியுதா அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வயிறு எரிச்சல் வரும், கோபத்தில் பிபி ஏறும், சுகர் ஏறும், இல்னஸ் ஜாஸ்தியாகும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கெல்லாம் நீங்கள் இம்பாசிபிள் நினச்சி ஸ்டக்காகி நிற்கிறீங்களோ அதை ஐ ஆம் பாசிபிளாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிங்களேன். நன்றி.